ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பா என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியத்தை சொல்லுகிறாரு? என் கை குறுகி இருக்கிறதோ, அது மாத்திரமில்லாமல் இது நடக்குமோ நடக்காத என்று நீ எண்ணுகிறல, இப்போது நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம். எப்படிப்பட்ட இது சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படின்னு பார்க்கும்போது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு அங்கே விடுவித்து கர்த்தர் கொண்டு வருகிற சமயத்தில் மோசேகளை போய் முறையிடுறாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும், இந்த மண்ணாவை சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிச்சிச்சு, எங்களுக்கு மண்ணா இது என்ன, அது மண்ணா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இறைச்சி வேணும். நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது வெள்ளரிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்புண்ணுகள் இதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், ஆனால் எங்களுக்கு அங்கேயே நல்லா இருந்துச்சு, இங்கே எங்களுக்கு மண்ணா தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு மோசைகளை ஜனங்க புலம்புவாங்க. தேவப்பிள்ளையில் நீங்கள் தொடர்ந்து அந்த வாசிக்கணும், அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். மோசையும் ஆண்டவர்களை புலம்புவார், ஆண்டவர்களை மன்றாடுவார். நானா இவங்களை பெற்ற ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு உபத்திரத்தை வர பண்ணிட்டீங்களா இந்த ஜனங்களை நடத்துறதுனால? ஆண்டவரே, நானா தகப்பனை போல எங்களை தோல் மேலே சுமந்தேன், என்னை பேசாமல் கொன்று போட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு மோசையும் என்ன பண்ணுவார்னாக்கா ஆண்டவர் சமூகத்தில் அவர் முறையிடுவார். தெய்வ பிள்ளை, அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் ஜனங்களுக்கு சொல்லு. என்ன சொல்லு? அதே என்ன ஆகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்போம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சியை சாப்பிட கொடுப்பவன் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியம் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். பாருங்க, போய் ஜனங்களுக்கு சொல்லு, நீங்க இறைச்சியை சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். நாங்கள் எகிப்திலே சௌக்கியமாக இருந்தோம், எகிப்தில் நல்லா தான் இருந்தோம், எகிப்தில் இறைச்சியை சாப்பிட்டோம், இதெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்பி ஆண்டவர் செவி கேட்க அழுதிங்களே, நீங்கள் என்ன பண்ணாக்கா நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி ஆண்டவர் அழகாய் ஒரு காரியத்தை அங்கே செய்வார். தெய்வ பிள்ளையில் அது பிறகு நீங்கள் தொடர்ந்து வாசிங்கன்னா 19 வருஷத்தில் 1 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 1 மாத அளவு நீங்கள் இறைச்சியை சாப்பிடுவீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். அதே என்னாகும் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆண்டவர் அற்புதமான ஒரு காரியத்தை செய்கிற பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழம் உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஹல்லேலூயா. இதுதாங்க கர்த்தருடைய வல்லமை. ஆண்டவர் காற்றை வீச பண்ணுகிறார், சமுத்திரத்திலிருந்து காடைகளால் நிரப்பப்படுகிறது. எவ்வளவு தூரம் தெரியுங்களா? இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரமா, இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரமா. ஒரு நாள் பிரயாணம் அப்ராக்சிமேட்டாக நம்ம நடக்கிறோன்னு வச்சுங்களேன், ஒரு 40 கிலோமீட்டர் நடப்போமா? யோசித்து பாருங்க, ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துக்கு காடைகளாக நிரம்பி இருக்குது இறைச்சி. இந்த பக்கம் அது சாதாரணமாக இல்லை, 2 முழம் உயரத்துக்கு அது நிரம்பி இருந்துதான். மோசே கலங்கினாரு, 6 லட்சம் புருஷன் இருக்காங்க, எப்படி நான் இறைச்சி கொடுப்பேன்னு. ஒரு காற்று ஆண்டவருக்கு போதும். தெய்வ பிள்ளையிலே, ஆண்டவர் காடைகளை அனுப்பினார். அப்போதான் ஆண்டவர் சொல்லுவார், மோசையை பார்த்து என் கை குறுகி இருக்கிறதோ, இது நடக்குமோ நடக்காதான்னு யோசிக்கிறல பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அற்புதத்தை வெளிப்படுத்தினார். இன்னைக்கு உங்களையும் பார்த்து சொல்றாரு, என் கை குறுகி இருக்கிறதோ, இது நடக்குமோ நடக்காதான்னு யோசிக்கிறீங்களே, இன்னைக்கு அதை நீங்கள் பார்க்க போறீங்க. தேவப்பிள்ளையில இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டுகளை எந்த எதிர்பார்க்குறீங்க? ஒரு நம்ம பலத்தில் நம்ம ஞானத்தில் இது முடியாதது போல இருக்கலாம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, ஒரு காற்று வீச பண்ணி
ஆண்டவரே காடைகளை வரவைக்க உங்களால் முடியும்னா அப்பா அப்பா மகஸ்தோத்திரம், யார் யார் என்னென்ன தேவையோடு இருக்காங்கன்னு தெரியலப்பா, என்ன காரியத்துக்காக புலம்பிக் கொண்டு இருக்காங்கன்னு தெரியலப்பா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் காடை இறைச்சிக்காக புலம்பி அழுத போது அது உங்கள் செவிகளில் ஏறிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்பா இவர்கள் கூட அவங்க விண்ணப்பிக்கிறத இங்க ஜெபிக்கிற காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஒரு காற்று வீசட்டுங்க அப்பா, அற்புதங்களை காண செய்யுங்க. எது முடியாது சாத்தியமில்லை அப்படின்னு நினைச்சு விட்டுட்டாங்களோ அந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இதில் ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிற நன்மை இன்றைக்கு நீங்கள் தருவீராக. நீங்கள் அப்படி செய்யப்போவதற்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுத கரம் எடுத்து நடத்தும் உங்கள் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிற பாதுகாத்துகளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அவர் இன்றைக்கும் மாறாதவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கும் மாறாதவர் இருக்கிறார். அவர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்வார். தைரியமாக போங்க. God bless you.